ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி என்னன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்துட்டு குக்கரில் என்ன வேகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் வெந்துட்டுருக்கு. நாட்டுக்கோழி வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறேன், கிரேவி பண்ணுறதுக்காக வேக வச்சிட்ருக்கேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டோம். சேவல் அறுத்து அது வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு கோவிலில் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு வந்து கோழியை க்ளீன் பண்ணி கழுவி எல்லாமே செய்யறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ரெடி வச்சுருக்கேன். கடாய் வச்சுக்கணும். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. கறி இப்போ நல்லா வெந்துருச்சா அப்படின்றத வந்து நம்ம வந்து விசில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஆறவே இல்லை. நாட்டுக்கோழி அப்படின்றதுனால தான் நான் விசில் போட்டேன். விசிலை வந்துட்டு எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டா வந்து சீக்கிரமாக வந்து கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து நாங்கள் சேவல் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் எத்தனை மணிக்கு நைட்டு டிஃபன் சாப்பிட போகிறோம்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. எப்படியும் நைட்டு 11 ஆகிடும்னு நினைக்கிறேன் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு. பசங்களாம் தூங்கிட்டாங்க. சட்டியில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இப்போதைக்கு நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட்டிக்கலாம்.